சன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். தொடர்ந்து உங்களை நேரடியாக சந்திக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டாலும் சூழ்நிலைகள் மாற்றம் பெற்று விடுகிறது. அடுத்த வாரம் உங்களை நேரில் சந்திப்பேன். அதுவரை குரல் வழியாக உங்களுக்குரிய பலன்களை வழங்குவதில் பெருமை அடைகிறேன். எதிர் வருகின்ற 23ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரையிலான இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மேஷ ராசினரான உங்களுக்கு யோகமான பலன்களே ஏற்பட இருக்கிறது என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு காரணம், உங்கள் ராசியாதிபதி 3ஆம் இடத்தில் சஞ்சரித்து வருகிறார். சனி பகவான் லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். கேது பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். குரு 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இப்படி 4 கிரகங்களும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்களை வழங்கிட இருக்கிறார்கள். 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் தொழில் ரீதியாக வருமானத்தை அதிகரிப்பார். முடங்கி கிடந்த தொழிலிலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். வியாபாரத்தில் லாபத்தை காண வைப்பார். செவ்வாய் 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் தைரியமாகவும் துணிச்சலாகவும் தன்னம்பிக்கையாகவும் உங்களால் செயல்பட முடியும். அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்கள் பலம் கூடும். உங்களிடமே ஒரு வேகம் இருக்கும். எடுத்த வேலையை முடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கும் எப்பொழுதுமே. கேது பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். எதிரிகள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள் அல்லது உங்களிடமே வந்து சரணாகதி அடைவார்கள். வியாபாரத்தில் இருந்த போட்டிகள், பிரச்சனைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இதுவரையில் இருந்த நெருக்கடிகள் இனி இல்லாமல் போகும். ஒரு புதிய பாதை தெரியும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வும் ஒரு சிலருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. குரு பகவான் தன, குடும்ப, வாக்குஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்ப்பதால் குரு பகவானின் பார்வைகள் உங்களுக்கு முன்னேற்றமான நிலையினை வழங்கிட இருக்கிறது. 6ஆம் இடம் கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் குரு பகவானின் பார்வையும் அங்கே பதிவதால் எதிர்பற்ற நிலை என்பது உங்களுக்கு உறுதியாக இருக்கும். வழக்குகள், இழுபறியாக இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். நினைத்த வேலைகளை உங்களால் நடத்தி கொள்ள முடியும். 8ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை உண்டாகிறது. பெண்களுக்கு மாங்கல்யம் ஏறும். மறைந்து கிடந்த புகழ் வெளிப்படும். உங்களுடைய செல்வாக்கை மறைக்க எதிரிகள் மேற்கொண்ட முயற்சி தோல்வியாகும். இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு யோகமாக இருக்கும். தொழில் ஸ்தானத்திற்கும் குரு பகவானின் பார்வை இருப்பதால் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். வேலைக்காக முயற்சி செய்து வந்தவர்களுக்கு இந்த வாரம் முயற்சியில் பலன் கிடைக்கும். வெளிநாடு செல்வதற்கு முயற்சி செய்து வந்தவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் அமையும். சூரிய பகவான் 12ஆம் இடத்தில், ராகு பகவான் 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வருகின்றனர். கொஞ்சம் விரய செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணம் கூட இந்த நேரத்தில் ஏற்படலாம். இந்த வாரத்தில் சந்திர பகவான் ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய நிலையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தினருடன் ஆலயங்களுக்கு சென்று வரக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு இருக்கும். திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் வரையில் 10ஆம் இடத்தில் தொழில் பற்றிய சிந்தனை, வியாபாரம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். வேலைக்காக முயற்சிப்பவர்கள் இந்த நாளில் முயற்சிக்கலாம். புதன்கிழமை மதியம் தொடங்கி வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மாலை வரை லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நெருக்கடிகள் விலகும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். சனிக்கிழமை 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில், சனிக்கிழமை ஏதாகிலும் ஒரு வகையில் உங்களுக்கு செலவுகள் காத்து கொண்டிருக்கிறது. நிதானமாக இருப்பது மிக அவசியம். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவிலும் இறங்கிட வேண்டாம். அன்றைய தினத்தில் யாருக்கும் கடன் கொடுத்திட வேண்டாம். அது திரும்ப வருவதற்கு வாய்ப்பில்லை. அதனால் முடிந்த வரையில் யாருக்கும் கடன் கொடுக்காமல் இருப்பது நன்மையாகும். இந்த வாரத்தில் திருச்செந்தூர் முருகப்பெருமானை மனதில் நினைத்து வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். ரிஷப ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரமும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான வாரமாகவே இருக்கப் போகிறது. அதற்கு காரணம், சூரிய பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். ராகு பகவானும் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த 2 கிரகங்களும் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது வரவு என்பது இருந்து கொண்டிருக்கும்.
வரவு இருந்து விட்டாலே பிரச்சனைகளுக்கு இடமில்லாமல் போகும். எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்திடக்கூடிய சக்தி உண்டாகும். நீங்கள் செய்து வரும் தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், அனைத்திலும் இந்த வாரம் லாபம் இருக்கிறது. அரசு வழியில் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக போகிறது. இந்த நேரத்தில் ஒரு தகவல் மட்டும்தான் உங்களுக்கு, முயற்சிக்காமல் எந்த ஒன்றுமே கிடைக்காது. கிரகங்கள் சாதகமாக சஞ்சரித்தாலும் நம்முடைய முயற்சியினால் தான் அந்த வெற்றியினை நம்மால் அடைய முடியும். அதை நினைவில் வைத்துக்கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்கின்ற போது அவை யாவும் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். ராகு பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். ஒரு சிலர் வேலைக்காக வெளிநாடு செல்வதற்கு திட்டங்கள் தீட்டி இருப்பீர்கள். உங்களுக்கு இந்த நேரம் சாதகமாக இருக்கும். அதற்குரிய விசா, பாஸ்போர்ட் போன்ற கிடைத்திடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எந்த விதமான தடைகளும் இல்லாமல் பயணம் மேற்கொள்ளலாம். சனி பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக கர்மகாரகன் சனி பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது பார்த்து வருகின்ற வேளையில் சில சங்கடங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. யார் ஓபி அடிக்கிறீங்களோ, யார் தப்பு பண்றீங்களோ அவர்களுக்கு இந்த 10ஆம் இடத்து சனி பாதகமான பலன்களை ஏற்படுத்துவார். வேலையில் நியாயமாக செயல்படுபவர்களுக்கு 10ஆம் இடத்த சனி யோகமான பலன்களை உண்டாக்குவார். வேலை பளு கூடுதலாகவே இருக்கும். இருந்தாலும் இதுதான் நேரம், இதுதான் கிரகத்தினுடைய நிலை என்பதை புரிந்து கொண்டு செயல்பட்டால் அதில் உங்களுக்கு நன்மையான பலன்கள் ஏற்படும். இருக்கின்ற வேலையை விட்டுவிட்டு வேறு வேலையை பார்க்கலாம் என்ற எண்ணம் உங்களுக்கு வந்தால் அந்த எண்ணத்தை இப்பொழுது விட்டுவிட வேண்டும். வேறு வேலைகளுக்குரிய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் வேண்டாம். செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். குடும்பஸ்தானத்தில் கொஞ்சம் வார்த்தைகளின் நிதானம் வேண்டும். குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நன்மையாக இருக்கும். குரு பகவான் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார். பொதுவாக ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற குரு பகவான் யோகத்தை உண்டாக்குவார் என்பது பொதுவான விதி. ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற குரு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை வழங்குவார். காரணம் என்னன்னா, ஜென்ம ராசிக்குள் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற போது அலைச்சல் அதிகரிக்கும், நிறைய ஓட்டங்கள் இருக்கும். அவை யாவும் எதற்காக என்றால் அவங்களுடைய வாழ்க்கைக்காகத்தான் இருக்கும். இந்த நேரத்தில் 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்ப்பதால் கொஞ்சம் பிள்ளைகள் நலனில் அக்கறை அதிகமாகவே இருக்கும். அவருடைய முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துவீங்க. பூர்வீக சொத்துகளில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். திருமண வயதினருக்கு வரன் வரும். நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். கூட்டு தொழில் லாபம் அடையும். ஒரு சிலருக்கு புதிய வீடு கட்டி அதில் குடியேறக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படும். ஜென்மகுரு காலத்தில் தான் ஒவ்வொரு ராசியினருக்கும் யோக பலன்கள் அதிகரிக்கும் என்பது பொது விதி. உங்களுக்கு இக்காலம் யோகமான காலமாகவே இருக்க போகிறது. கேது பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் அந்த இடத்திற்கு குரு பகவானின் பார்வை இருப்பதால் கேதுவால் உண்டாகும் கெடுபலன்கள் உங்களை எதுவுமே செய்யாமல் போகும். இந்த வாரத்தில் சுக்கிரனும் புதனும் வக்கிரம் அடைந்திருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்குரிய பலன்கள் நமக்கு தேவையில்லை. சந்திர பகவான் வாரத்தின் தொடக்கமான ஞாயிற்றுக்கிழமை 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். நிறைய நண்பர்கள் ஒரே கேள்விதான் கேட்டுக்கிட்டு வரீங்க. சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது சந்திராஷ்டமம் என்று சொல்லுகிறீர்களே, சந்திராஷ்டமம் என்றால் என்ன? அதனால் எந்த விதமான பாதிப்புகள் ஏற்படும் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. பொதுவாக ஒரு தகவல், சந்திரன் என்பவன் மனோகாரகன். அந்த சந்திர பகவான் ரிஷபராசியில் தான் உச்சமடைகிறார். மனக்காரகனான சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் மறைகின்ற போது நம்முடைய அறிவாற்றலில், செயல்களில் சிறு குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சிந்திக்காமல், திட்டமிடாமல் நிறைய வேலைகளில் இறங்கி அவதிப்பட வேண்டியதாக இருக்கும். இப்போ நம்ம வாகனம் ஓட்டிக்கிட்டு போவோம். அப்போ நம்முடைய கவனம் வேற எங்கேயாவது இருக்கும். அப்போ அந்த வாகனம் விபத்துக்கு ஆளாகும். ஒரு இயந்திர பணியில் இருப்போம், நம்முடைய கவனம் வேற எங்கேயாவது இருக்கும். அப்போ அங்கே ஒரு விபத்து உண்டாகும். அதன் காரணமாகத்தான் சந்திராஷ்டம நாட்களில் பலருக்கும் நெருக்கடிகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதனாலேயே சந்திராஷ்டம நாட்கள் கவனமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம், ஒரு சின்ன தகவல் இருக்கு. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 6 மணி நேரம் கண்டிப்பாக மிக கடுமையான பாதிப்பு இருக்கும். அந்த நேரத்தை தனியே தெரிந்து கொள்ளலாம். சந்திராஷ்டம நாட்களில் முடிந்தவரை கவனமாக இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு நன்மை ஏற்படுத்தும். புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடாது. அதனால் சங்கடங்கள் ஏற்படும். திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் வரையில் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். அந்த சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். புதன்கிழமை மதியம் தொடங்கி வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மாலை வரை 10ஆம் இடத்தில் ஜீவனஸ்தானத்தில்
உத்தியோகத்தில் அக்கறை அதிகரிக்கும், தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும், வியாபாரத்தில் லாபம் கூடும். வெள்ளிக்கிழமை மாலையும் சனிக்கிழமை 11ஆம் இடத்தில் வருமானத்திற்குரிய நிலை இந்த வாரத்தில் இருக்கிறது. வாரத்தின் முதல் நாளில் மட்டும்தான் உங்களுக்கு சங்கடங்கள் இருக்கும். மற்ற 6 நாட்கள் உங்களுக்கு யோகமான நாட்களாகத்தான் இருக்கும். மகாலட்சுமி வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மிதுன ராசி நண்பர்களே, பிறக்கும் இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரமாக இருக்க போகிறது. உங்கள் வேலைகளில் லாபம் கிடைக்கப் போகிறது. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக போகிறது. பொதுவாகவே கடந்த 1.5 ஆண்டு காலமாக சனி பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்குரிய காலமாகவும் இந்த காலம் இருந்து கொண்டிருக்கிறது. பாக்கிய ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலம்தான் மிகப்பெரிய யோக காலமாக ஒவ்வொருவருக்கும் இருக்கும். அவருடைய பார்வைகள் 3ஆம் பார்வையும் 7ஆம் பார்வையும் 10ஆம் பார்வையும் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்திட இருக்கிறது. தைரியமாக செயல்படக்கூடிய நிலை, எதிர்ப்புகள் இல்லாத நிலை, வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய நிலை, வருமானம் அதிகரித்திடக்கூடிய நிலை என்பதெல்லாம் சனி பகவான் 9ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற நிலையினால்தான் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. புதிய இடம் வாங்குவது, புதிய தொழில் தொடங்குவது, வருமானத்திற்குரிய தேடல்களை தேடுவது என்பதையெல்லாம் சனி பகவான் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையும் வளமாகி வருகிறது. இந்த நேரத்தில் சூரிய பகவான் 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த நேரத்தில் புதிய தொழில் தொடங்குவதற்காக நீங்கள் மேற்கொள்கின்ற முயற்சிகளுக்கு அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள், அனுமதிகள் கிடைக்கும். வேலை தேடி வருபவர்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும். வெளிநாடு செல்வதற்கு முயற்சி செய்து வருபவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் அமையும். செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்குள்ளாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் உங்களுடைய செயல்களில் வேகம் இருக்கும். திட்டமிடாமல் கூட சில வேலைகளில் இறங்கி அதன் வழியாக சில நெருக்கடிகளுக்கு கூட ஆளாக வேண்டியதாக இருக்கும். இருந்தாலும் எந்த விதமான பாதிப்புகளும் உங்களை எதுவும் செய்யாமல் போகும். கேது பகவான் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக கேது பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது உழைப்பு அதிகரிக்கும், வேலை பளுவால் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படும் என்பது விதியாக இருந்தாலும் அந்த 4ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை கிடைப்பதால் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும், மகிழ்ச்சி அதிகரிக்கும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். குரு பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சரித்து விரய செலவுகளை அதிகரிப்பார் என்று ஒரு பக்கம் மற்றவர்கள் சொன்னாலும், விரய செலவுகள் என்பது சுப செலவுகளாகவே, சுப விரய செலவுகளாகவே இருக்கும். குடும்பத்திற்காக செலவுகள் செய்வது, புதிய இடம் வாங்குவது, கட்டிடம் கட்டுவது, வீட்டில் சுபகாரியங்கள் நடத்துவது போன்ற செலவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். 12ஆம் இடத்து குரு பகவான் செலவுகளை சுப செலவுகளாக வழங்கி கொண்டிருப்பார். 6ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். அதன் காரணமாக உங்கள் செயல்களில் வேகம் இருக்கும், ஒரு ஆற்றலுடன் செயல்படுவீர்கள். 8ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். மறைந்திருந்த உங்களுடைய செல்வாக்கு, புகழ், அந்தஸ்து எல்லாம் வெளிப்படும். பொதுவாகவே இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரமாக இருக்கிறது. நினைத்ததை நினைத்தபடி உங்களால் நடத்தி கொள்ள முடியும். ஞாயிற்றுக்கிழமை சந்திர பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். குடும்பத்துடன் நிம்மதியாக இருக்க முடியும். ஆலயங்களுக்கு சென்று வருவீர்கள், விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள், நண்பர்களை சந்திப்பீர்கள். திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் வரையில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் திங்கட்கிழமை தொடங்கி புதன்கிழமை மதியம் வரையில் ஒவ்வொரு வேலையிலும் கவனமாக இருக்க வேண்டும். பொதுவாக நமக்கு எல்லா விதமான செல்வாக்கும் அந்தஸ்தும் இருந்தால் சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் என்னன்னா கொஞ்சம் மனம் தடுமாறும், என்ன செய்கிறோம் என்பதை தெரியாமல் செய்து விடுவோம். கவனக்குறைவு என்பது நிச்சயமாக ஏற்படும். அதனால் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் வரையில் நிதானமாக செயல்படுவது, புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது, வெளியூர் பயணங்களை தள்ளி வைப்பது நன்மையாக இருக்கும். புதன்கிழமை மதியம் தொடங்கி வெள்ளிக்கிழமை மாலை வரையில் சந்திர பகவானின் சஞ்சாரம் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது. ஒரு யோகமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். வெள்ளிக்கிழமை மாலை தொடங்கி சனிக்கிழமை வரையில் 10ஆம் இடத்தில் தொழிலை எப்படி விரிவு செய்வது, எப்படி லாபம் காண்பது, வாங்கிய கடன்களை எப்படி அடைப்பது போன்ற எண்ணங்கள் உங்களுக்குள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். என்னதான் இருந்தாலும் இந்த காலம் என்பது உங்களுக்கு ஒரு யோகமான காலம் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். இந்த நேரத்தில் நரசிம்மரையோ அனுமனையோ தொடர்ந்து வணங்கி வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு ஏற்படுகின்ற சங்கடங்கள், எதிர்ப்புகள் எல்லாம் இல்லாமல் போகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கடக ராசி நண்பர்களே, பிறக்கும் வாரம்
எப்படி இருக்கும் என்ற கேள்வி உங்களிடம் இருக்கும். என்னன்னா ஒரு பெரிய பாதிப்போடவே இருந்துகிட்டு இருக்கீங்க. சனீஸ்வரன் எப்பொழுது 8ஆம் இடத்தில் சஞ்சரித்து அஷ்டம சனியாக உங்களுக்கு பலன்களை வழங்கி வருகிறாரோ அந்த நாள் முதல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கேள்விக்குறி இருக்கும். ஏதாகிலும் வந்து விடுமோ, பிரச்சனைகள் வந்து விடுமோ, உடல்நலம் கெட்டு விடுமோ, மருத்துவ செலவு ஏற்பட்டு விடுமோ, குடும்பத்தில் ஏதேனும் சங்கடங்கள் உண்டாக்கி விடுமோ என்ற பயமெல்லாம் இருந்து கொண்டிருக்கும். பொதுவாக சனீஸ்வரன் என்பவன் ஆயுள்காரகன், கர்மகாரகன், நம்முடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை வழங்கிடக்கூடியவர். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி கூட பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது. ஒரு சிலருக்கு கர்ம வினைகளின் காரணமாக பாதிப்புகள் இருக்க செய்யும். மருத்துவ செலவுகள் ஏற்பட செய்யும். கொஞ்சம் உடல் நலனில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும். ஆனா என்னுடைய பார்வையில நிறைய பேர் நல்லாவே இருக்கீங்க. அது காரணம் ஒரு கிரகத்தை மட்டுமே வச்சு பேசிட்டு கூடாது. மற்ற 8 கிரகங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்க சப்போர்ட்டிவா இருக்காங்களா, கொஞ்சம் பாதுகாப்பாங்களா, இதையெல்லாம் பார்க்கணும். அப்படி பார்க்கின்ற போது கேது பகவான் 3ஆம் இடமான சகாயஸ்தானத்தில் சஞ்சரித்து வருகிறார். எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் சரி அதையெல்லாம் சமாளிக்க முடியும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கேதுவின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமான பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறது. ஒரு தைரியமாக செயல்படக்கூடிய, துணிச்சலாக செயல்படக்கூடிய, தன்னம்பிக்கையாக செயல்படக்கூடிய, என்ன வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற நினைப்போடு செயல்படக்கூடிய நிலையிலே எல்லாம் 3ஆம் இடத்து கேது பகவான் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவானும் உங்களுக்கு நன்மைகளை வழங்கி கொண்டிருக்கிறார். பொதுவாக பணம் வரவு இருக்கும்போது என்ன பிரச்சனை வந்தால் சமாளிக்க முடியும், எவ்வளவு பிரச்சனை சமாளிக்க முடியும். இப்போ லாப குரு உங்களுக்கு, அது குரு வந்து எப்படியாவது பணத்தை கொடுத்தாகணும், எந்த வழியிலையாவது பணம் வந்துட்டு இருக்கும். அவருடைய பார்வையும் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும். இப்போ இயல்பா சொன்ன முதல்ல உங்களுக்கு தைரியமா இருப்பீங்க, துணிச்சலா இருப்பீங்க, என்ன வந்தால் சமாளிக்க முடியும் சொல்லியிருக்கேன். 5ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். புத்திர ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். பிள்ளைகளுக்காக நீங்கள் மேற்கொள்கின்ற முயற்சிகள் இந்த நேரத்தில் வெற்றியாகும். ஒரு சிலருக்கு, கடகராசியில் பிறந்த ஒரு சிலருக்கு இந்த நேரத்தில் குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூட வாய்ப்புகள் இருக்கிறது. கடகராசியில் பிறந்தவர்களுக்கு திருமண யோகம் இந்த வாரம் இருக்கிறது. எதிர்பார்த்த வரன் வரும். 11ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் காலம் வரையில் திருமண யோகம் உறுதியாக இருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரே ஒரு கிரகத்தை மட்டுமே வைத்து நாம் யோசித்துக் கொண்டிருக்கக்கூடாது. நமக்கு அஷ்டம சனி என்ற பயம் உங்களுக்கு வேண்டாம். இந்த நேரத்தில் சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். ராகுவும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவருடைய சஞ்சார நிலையின் காரணமாக அவருடைய பார்வையும் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு கிடைக்குது. அப்போ தைரியமாக செயல்படக்கூடிய நிலை, பெரிய மனிதனுடைய ஆதரவு, எல்லாவற்றுக்கும் மேல கடவுளுடைய பாதுகாப்பு, கடவுளுடைய அருள், இறையருள் என்பது இந்த காலகட்டத்தில் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கும். எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கொஞ்சம் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய மனிதனுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தயங்கி நிற்கும் போது யாராவது வந்து உதவி பண்ணுவாங்க. இந்த நேரத்தில், இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். கொஞ்சம் உடல்நிலையில் இருந்த சங்கடங்களை விளக்குவதற்காக மருத்துவமனைக்கு சென்று வருவீர்கள், அல்லது மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்வீர்கள். கொஞ்சம் ஓய்வு எடுப்பீங்க. கொஞ்சம் நல்ல நிலை ஏற்படும் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு. திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் வரையில் 7ஆம் இடத்தில் நினைத்த வேலைகள் நடந்தேறும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான நிலை இருக்கும். நண்பர்கள், கணவரால் உதவி கிடைக்கும், மனைவியால் உதவி கிடைக்கும். கூட்டு தொழில் லாபம் அடையும். புதன்கிழமை மதியம் தொடங்கி வெள்ளிக்கிழமை மாலை வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். வெள்ளிக்கிழமை மாலை தொடங்கி சனிக்கிழமை வரை 9ஆம் இடத்தில், வெள்ளிக்கிழமை மாலை தொடங்கி சனிக்கிழமை வரை மீண்டும் உங்களுக்கு சுபிட்சமான பலன்கள் ஏற்படும். இடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன்கிழமை மதியம் டு வெள்ளிக்கிழமை மாலை தான் கொஞ்சம் நெருக்கடி இருக்கும். பார்த்துக்குங்க, புதிய முயற்சிகள் வேண்டாம் அந்த நாளில் மட்டும். நவகிரக வழிபாடு என்பது உங்களுக்கு நன்மை உண்டாக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். சிம்ம ராசி நண்பர்களே, வெளியில பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா இருப்பீங்க. எல்லா அதிகாரமும் இருப்பது போல, செல்வாக்கு இருப்பது போல, உங்களால் எல்லாம் முடியும் என்பது போன்ற தோற்றத்துடன் இருப்பீங்க. ஆனா கிரகங்கள் அதற்குரிய வழியை இப்ப விடலை. நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. 8ஆம் இடம் என்பது அஷ்டமஸ்தானம், மறைவு ஸ்தானம். அங்கே உங்களுடைய ராசிநாதன் சூரியன் மறைவு பெறுகிறார். அவர் மட்டும் மறைவு பெறவில்லை, ராகு பகவானும் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார்.
பொதுவாக 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம் உடல் நோயுடைய தன்மைகளை வெளிப்படுத்துவது அல்லது நம்முடைய செல்வாக்கில் அந்தஸ்தில் சறுக்களை ஏற்படுத்தி கொடுப்பது. அந்த இடத்துல போய் ராசிநாதன் சஞ்சரிக்கின்ற நிலை என்பது உங்களுக்கு கொஞ்சம் பாதகமான பலன்களை இந்த வாரத்தில் ஏற்படுத்தும். ராகுவும் அங்கே சஞ்சரிப்பதால் ஒரு சிலருக்கு இனம் புரியாத நோய்கள், மருத்துவ சிகிச்சைக்காக செல்ல வேண்டிய நிலையெல்லாம் இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம ஆயுள்காரகன் கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக சஞ்சரித்து 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியையும் பார்க்கின்ற காரணத்தினால் உடல்நிலையில் ஏதேனும் சங்கடங்கள் இருந்து கொண்டே இருக்கும். நெருக்கடிகள், பாதிப்புகள், மருத்துவ செலவுகள் என்று ஏற்பட்டு கொண்டே இருக்கும். சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்பட நினைத்தாலும் எங்கேயே ஒரு சின்ன சங்கடம் வந்து உங்களை சங்கடப்படுத்திக் கொண்டிருக்கும். வேகமாக செயல்பட முடியாத அளவிற்கு ஏதாகிலும் ஒரு தடை ஏற்பட்டு கொண்டிருக்கும். இந்த நேரத்தில் ஒரு நல்ல தகவல் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு யோகமான நிலை. அவருடைய பார்வையும் உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தும், எல்லா விதமான நன்மைகளையும் உண்டாக்கும், பூர்வ புண்ணிய பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும், எதிர்பார்த்த பண வரவு இருக்கும், நண்பர்களால் கொஞ்சம் மகிழ்ச்சி இருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்தில் செவ்வாய் சந்திரிப்பது ஒரு மிகப்பெரிய யோகம். என்னதான் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உடல்நிலை பாதிக்கப்படுது, செலவுகள் உண்டாக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் மறைமுக எதிர்ப்புகள் இருக்கு, எல்லாம் இருந்தாலும் சரி, செவ்வாய் பூமிக்காரகன், ரத்தக்காரகன், யுத்தக்காரகன். அவன் புதனுடைய வீட்டில் 11ஆம் வீட்டில் லாப நிலையில் லாபத்தை கொடுத்திடக்கூடிய அளவிற்கு சஞ்சரிப்பதால் வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாகும். ஒரு வாங்க நினைத்த இடத்தை உங்களால் வாங்க முடியும், விற்க நினைத்த இடத்தை விற்க முடியும். பூமி சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் உங்களுக்கு லாபமான நிலை ஏற்படும். இந்த நேரத்தில் குரு பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 10ஆம் இடத்துக்கு குரு பதவியை பறிப்பார் என்பது விதியாக இருந்தாலும் அவருடைய பார்வைகள் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும். அப்போ குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும், பண வரவில் தடைகள் இல்லாமல் இருக்கும், ஏதாகிலும் ஒரு வகையில் உங்களுடைய மனம் சந்தோஷம் அடையக்கூடிய நிலையும் இருக்கும். இப்போ 6ஆம் இடத்தையும் குரு பகவானின் பார்வை எட்டுவதால் உடலில் என்னதான் பிரச்சனை வந்தாலும் மருத்துவத்தால் குணமாகிடக்கூடிய அளவிற்கு, நோய் நொடிகள் சரியாகிடக்கூடிய அளவிற்கு, எதிர்ப்புகள் விலகிடக்கூடிய அளவிற்கு, வழக்குகள் வெற்றி அடையக்கூடிய நிலைவிற்கு உங்களுடைய நிலையில் மாற்றம் ஏற்படும். அப்போ குரு பகவானின் பார்வை உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கும், உங்களுடைய உடல்நிலையில் இருந்த பாதிப்பை அகற்றி கொண்டிருக்கும், சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கும். ஒரு பக்கம் குரு பகவானின் பார்வை எப்படி உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தினாலும் சனியும் சூரியனும் ராகுவும் அவர்களுக்குரிய பணிகளை வழங்கி கொண்டிருப்பார்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. ஆகையால் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த வாரத்துல ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். கொஞ்சம் குழந்தைகள் நலனில் அக்கறை இருக்கும், பூர்வீக சொத்துகள் மீது கொஞ்சம் கவனம் போகும். வழக்கறிஞரை பார்ப்பீங்க, சொத்து விவகாரத்தை பற்றி பேசுவீங்க, அடுத்த நடவடிக்கைக்கு போவீங்க. திங்கட்கிழமை தொடங்கி புதன்கிழமை மதியம் வரையில் 6ஆம் இடத்தில், அது வம்பு வழக்குகள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு நோய் நொடிகள் இருந்தாலும் சரி, எதிர்ப்புகள் இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் சாதகமான நிலை உங்களுக்கு ஏற்படும். புதன்கிழமை மதியம் தொடங்கி வெள்ளிக்கிழமை மாலை வரை 7ஆம் இடத்தில் நண்பர்களால் ஆதாயம், குடும்பத்தினரால் ஆதாயம், ஒரு மகிழ்ச்சியான நிலை இருக்கும். வெள்ளிக்கிழமை மாலை தொடங்கி சனிக்கிழமை வரையில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. வெள்ளிக்கிழமை மாலை, சனிக்கிழமை கவனமா இருந்துக்குங்க. புதிய முயற்சிகள் வேண்டாம். வழக்கமான வேலைகள் மட்டும் ஈடுபட்டுட்டு வாங்க. பைரவரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும், உடல்நிலை சீராகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கன்னி ராசி நண்பர்களே, பிறக்கின்ற வாரம் உங்களுக்கு யோகமான வாரமாக தான் இருக்க போகுது. சனி பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 6ஆம் இடத்தின் அதிபதி 6ஆம் இடத்திலேயே சஞ்சரிக்கிறார், ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுக்கிற வேலை எதுவாக இருந்தாலும் சரிங்க, அதில் உங்களுக்கு யோகமான பலன்கள் ஏற்படும். கொஞ்சம் திடீர்னு பார்த்தீங்கன்னா உடம்புல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கும், நலிவு ஏற்பட்டிருக்கும். அதில் ஒரு முன்னேற்றமான நிலை, மருத்துவத்தால் குணமாகிடக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகும். இந்த வம்பு வழக்கு என்பது எல்லோருக்குமே வியாபாரமாக இருந்தாலும் உத்தியோகம் இருந்தாலும் ஏற்படுவது என்பது இயல்பான ஒன்று. அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாகிடக்கூடிய நிலை இந்த வாரத்தில் இருக்குங்க.
எதிரிகளால் உங்களை எதுவும் செய்துவிட முடியாது. அப்படி எதிரிகளே இருந்தாலும் அவர்கள் உங்களை தேடி வந்து சரணடையக்கூடிய நிலை ஏற்படும். இப்போ ஒரு இழுபறியாக வழக்கு இருக்குன்னா, அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாகும். அதுதான் 6ஆம் இடத்து சனி செய்து கொடுக்கின்ற பலன்களாக இருக்கும், கொடுக்கின்ற பலன்களாக இருக்கும். அப்போ வழக்கு வெற்றியாகும், எதிர்ப்புகள் இல்லாமல் போகும், ஆரோக்கியம் சீராகும். இந்த நிலையினை எல்லாம் 6ஆம் இடத்து சனி உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்ற நிலையில் குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற போது வெளியூர் பயணங்கள் ஏற்படும். வியாபாரம் செஞ்சுட்டு வருவீங்க, அதை விரிவுபடுத்தணும், ஒரு புதுசாக இடம் வாங்கணும், வீடு கட்டணும், வீட்டில் குடியேறணும், பால் காய்ச்சணும், இந்த கனவுகள் எல்லாம் நினைவாகும். தெய்வ அனுகூலம் கிடைக்கும், பெரிய மனிதனுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். எல்லா வகையிலும் ஒரு நன்மைகளை காணக்கூடிய நிலையினை 9ஆம் இடத்து குரு பகவான் வழங்குவார். பொதுவாக ஒரு ராசினருக்கு எப்பொழுது குரு பகவானின் பார்வை கிடைக்கிறதோ அந்த ராசினருக்கு அந்த காலகட்டம் என்பது சுபிட்சமான காலகட்டமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்று சொல்லலாம் ஒரே வரியில். அப்போ திருமணத்திற்காக முயற்சி செய்து வருபவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் அமையும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்கும், எல்லா வகையான நன்மையான பலன்கள் குரு பகவானின் பார்வை கன்னிராசினரான உங்களுக்கு வழங்க இருக்கிறது. அவருடைய பார்வை 3ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் கிடைக்கிறது. ஒரு தைரியம், சகோதரருடைய ஒத்துழைப்பு, மேற்கல்விக்குரிய சூழ்நிலை, சாதகமான சூழ்நிலை எல்லாம் அமைய போகுது. குரு பகவானின் பார்வை 5ஆம் இடத்திற்கு கிடைப்பதால் மேற்கல்வி என்பது உறுதியாகும். இந்த காலகட்டத்தில் கேது பகவான் ஜென்ம ராசிக்குள் சஞ்சாரித்து உங்களுடைய நிலையினில் கொஞ்சம் குழப்பத்தையும் தடுமாற்றத்தையும் ஏற்படுத்தி வந்தாலும் குரு பகவானின் பார்வை ராசிக்கு கிடைப்பதால் அந்த தடுமாற்றங்கள் எல்லாம் இல்லாமல் போகும். இருந்தாலும் 7ஆம் இடத்தில் ராகு சஞ்சரித்து வருகிறார், சூரியனும் சஞ்சரித்து வருகிறார். கொஞ்சம் நண்பர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. குறிப்பாக புதிய நட்புகளிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பிடாதீங்க. நம்பி எந்த பொறுப்பையும் வேலையை யாருக்கும் ஒப்படைக்காதீங்க. எந்த வேலையாக இருந்தாலும் அதை நீங்களே செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த வாரத்தில் சந்திர பகவான் ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஞாயிற்றுக்கிழமை பூர்த்தியாகும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான நிலை இருக்கும். திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் வரையில் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். குடும்பத்திற்காக மேற்கொள்கின்ற முயற்சிகள், பிள்ளைகளுக்காக எடுக்கின்ற முயற்சிகள், பூர்வீக சொத்தினை மீட்பதற்காக எடுக்கின்ற முயற்சிகள், இவையெல்லாம் உங்களுக்கு சாதகமாகும். புதன்கிழமை மதியம் தொடங்கி வெள்ளிக்கிழமை மாலை வரையில் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு வெற்றியாகும். வம்பு வழக்குகள் இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாகும். உடல்நிலை சீராகும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். வெள்ளிக்கிழமை மாலை தொடங்கி சனிக்கிழமை வரையில் உங்களுக்கு ஆதாயமாகவே இருக்கும். வாழ்க்கை துணையால் ஆதாயம், நண்பர்களால் ஆதாயம், குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் என்பதெல்லாம் இந்த வாரம் இருக்கு. இந்த வாரம் சந்திர பகவான் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு யோகமான பலன்களை வழங்கி இருக்கிறார். தொடர்ந்து குரு பகவானும் சனி பகவானும் யோகமான பலன்களை வழங்கி கொண்டிருப்பார்கள். ஆகையால் எடுத்த காரியங்களை நிச்சயமாக உங்களால் வெற்றி பெற முடியும். நம்பிக்கையோடு செயல்படுங்கள். உங்களால் நீங்கள் நினைத்ததை சாதித்துக் கொள்ள முடியும். துலாம் ராசி நண்பர்களே, பிறக்கும் வாரம் உங்களுக்கு நன்மையான வாரமாக இருக்க போகிறது. சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். ராகுவும் 6ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். கடந்த 1.5 ஆண்டுகளாக ஒரு கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது என்றால் அது ராகு பகவான் தான். அதன் காரணமாக உங்கள் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகி கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய முன்னேற்றம் இல்லை என்று சொன்னாலும் உங்களுக்கு தேவையானவை எல்லாம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் சூரிய பகவானும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்களிடையே ஒரு அதிகபட்சமான வேகம், விவேகம், செயல்பாடில் முன்னேற்றம் என்பதெல்லாம் இருக்கும். இத்தனை நாளும் கொஞ்சம் சோர்ந்து செயல்பட்டு வந்த உங்களுக்கு இந்த வாரம் ஒரு புதிய பாதை தெரியக்கூடிய வாரமாக இருக்கும். அரசு வழியில் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் சாதகமாகும். உடல் நிலையில் இருந்த சோர்வுகள் விலகும். எதிர்ப்புகள், போட்டிகள் என்றிருந்த நிலையெல்லாம் மாற்றம் பெறும். வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள் சாதகமாகும். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். சூரியனும் ராகுவும் போட்டி போட்டுக்கொண்டு உங்களுக்கு நன்மையான பலன்களை வழங்கிட இருக்கிறார்கள் இந்த வாரத்தில். செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பெரிய பாதிப்புகள் ஏதும் இல்லை. பெரிய மனிதனுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கும். தெய்வ அனுகூலம் இருக்கும். இந்த நேரத்தில் இறை வழிபாடு என்பது உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கும், பாதுகாக்கும் கவசமாக இருக்கும். சனி பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார்.
பிள்ளைகளை பற்றிய கவலை, பூர்வீக சொத்தினை பற்றிய பிரச்சனை, குடும்பத்தில் ஏதேனும் நெருக்கடி, உறவுகளுக்கும் உங்களுக்கும் ஒரு பகை என்பதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. குரு பகவான் 8ஆம் இடத்தில் மறைவு பெறுகிறார். அப்போ யோசிக்காமல் சில வேலைகளில் இறங்கி அதனால் நெருக்கடிகளுக்கு ஆளாகக்கூடிய நிலை கூட ஒரு சிலருக்கு ஏற்படும். என்றாலும் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திற்கும் 2ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் பதிகிறது. பொதுவாக 12ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை பதிகின்ற போது விரய செலவுகள் கட்டுப்படும். அங்கே கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் குரு பகவானின் பார்வை அங்கே பதிகிறது. அப்ப விரய செலவுகள் சுப செலவுகளாக மாறக்கூடிய நிலை இருக்கிறது. அதே போல 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு குரு பகவானின் பார்வை இருப்பதால் நீங்க என்னதான் கஷ்டப்பட்டாலும் சரி, வெளியில் எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தாலும் சரி, வீட்டுல போனீங்கன்னா கொஞ்சம் நிம்மதியா இருக்க முடியும், கொஞ்சம் சந்தோஷமா இருக்க முடியும், குடும்பத்துல நிம்மதி இருக்கும், உறவினர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. 4ஆம் இடத்திற்கும் குரு பகவானின் பார்வை இருக்கிறது. அதன் காரணமாக எதிர்பார்த்த சந்தோஷம், நிம்மதி என்பதெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கேது பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் குருவுடைய பார்வைக்கு அவர் ஆட்படுகிறார். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வெட்டி செலவுகள் இருக்காது. இந்த வாரத்துல சந்திர பகவான் ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் வரையில் கொஞ்சம் உழைப்பு அதிகரிக்கும். பணியில் இருப்பவர்களுக்கு வேலை பளு கூடும். பொதுவாகவே வேலை என்றால் கொஞ்சம் வேகம் இருக்கதான் செய்யும். அதே நேரத்தில் ஆதாயமும் இருக்கும். புதன்கிழமை மதியம் தொடங்கி வெள்ளிக்கிழமை மாலை வரையில் 5ஆம் இடத்தில் கவனமாக செயல்பட்டால் ஆதாயத்தை உங்களால் எட்ட முடியும். வெள்ளிக்கிழமை மாலை தொடங்கி சனிக்கிழமை வரை 6ஆம் இடத்தில் இந்த சஞ்சார நிலையம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. பொதுவாக இந்த வாரம் மற்ற வாரங்களை விட கொஞ்சம் யோகமாகவே இருக்கும். நினைத்த வேலைகளை உங்களால் நடத்தி கொள்ள முடியும். சங்கடங்கள் இல்லாமல் போகும். துர்க்கையை தொடர்ந்து வணங்கி வழிபட்டு வாருங்கள். செவ்வாய்க்கிழமையிலோ, வெள்ளிக்கிழமையிலோ, ஞாயிற்றுக்கிழமையிலோ, ராகு காலத்தில் துர்க்கையை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். உங்கள் வாழ்க்கை வளமாகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். விருட்சிக ராசி நண்பர்களே, நிறைய போராட்டத்தை பார்த்துட்டீங்க. எந்த ஒன்றை எடுத்தாலும் அது இழுபறியாவே இருக்கு, எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்க சொன்னாலும் உங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு தாங்க இருக்கு. அதுல எந்த குறைபாடும் இல்லை. தொழில் நடக்கும், வியாபாரத்துல லாபம் கிடைக்கும், குடும்பத்துல நிம்மதி இருக்கும். புரியுதுங்களா? உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து எல்லாமே நிலைத்திருக்கும். அதுல எந்த பிரச்சனையும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு கிடையாது. நீங்க மற்றவர்களுக்காக எடுக்கின்ற முயற்சிகள், உங்களுக்காக எடுப்பதை விட மற்றவர்களுக்காக எடுக்கின்ற முயற்சிகள், அங்கேதான் இழுபறி ஏற்படும். இன்னும் குறிப்பா சொன்னீங்கன்னா, ராகு பகவான் கடந்த 1.5 வருடமாக 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அடுத்த மாதம் ராகு கேது பயிற்சி வருது. மார்ச் மாதம் 26ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. அதுவரையில் கொஞ்சம் இந்த நெருக்கடியெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஜீவனாதிபதி சூரிய பகவான் அவரும் 5ஆம் இடத்தில் போய் சஞ்சரிக்கிறார். ராகுவும் சூரியனும் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற நிலையில் கொஞ்சம் குடும்பத்தில் நெருக்கடி ஏற்படுவதற்கும் பிள்ளைகளால் சங்கடத்திற்கு ஆளாவதற்கும் அதிகபட்சமாகவே வாய்ப்புகள் உண்டு. என்றாலும் உங்களுக்கு தேவையான வருமானம் வந்து கொண்டிருக்கும். உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து என்பது இழைத்துக் கொண்டிருக்கும். இந்த நேரத்தில் குரு பகவானின் பார்வையும் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல, சப்தமஸ்தானத்துல அந்த குரு பார்வை உங்களுக்கு கிடைக்குது. குரு பார்வை, குருவுடைய அருள் இருப்பதால் தான் உங்க வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. அப்போ குரு பார்வை எப்பொழுதெல்லாம் ஒரு ராசிக்கு இருக்கிறதோ அந்த காலகட்டம் அந்த ராசிக்கு யோகமான காலகட்டமாக இருக்கும். திருமண வயதினருக்கு வரன் வரும், குழந்தை பாக்கியம் உண்டாகும், வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை அமையும், புதிய சொத்து வாங்க முடியும், குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் என்பதையெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போ உயர்கல்வி எல்லாவற்றிலுமே ஒரு யோகம் இருக்கும். குரு பார்வை வந்துச்சா நமக்கு எல்லாமே நன்மையா தான் நடக்கும் என்று நினைக்கிற அளவிற்கு குருவுடைய பார்வை சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கு. அவருடைய சஞ்சார நிலை 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கும் இருக்கு. கேது பகவானும் 11ஆம் இடத்தில் சஞ்சரித்து லாபத்தை வழங்கி கொண்டிருக்கும் நிலையில் குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால் எதிர்பார்த்த பணம் கைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. 3ஆம் இடத்திற்கும் குரு பகவானின் பார்வை. என்னதான் பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம்னு தைரியமா செயல்பட்டு இருப்பீங்க. எந்த பிரச்சனையும் உங்களை எதுவுமே பண்ணாதுங்க. முதல்ல அதுல நம்பிக்கை இருங்க.
இந்த நேரத்துல சனி பகவான் 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரித்திருந்தாலும் அவருடைய 10ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு பதிந்து உங்கள் நிலையில் உடல் நிலையில் கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் குரு பகவானின் பார்வை ராசிக்கு உண்டாவதால் சனி பகவானால் உண்டாகும் சங்கடங்கள் எல்லாம் உங்களை எதுவுமே செய்யாமல் போகும். நீங்க போய்கிட்டே இருக்கலாம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன, இந்த நேரத்துல ராசிநாதன் செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல போய் மறைகிறார். அப்போ மறையும் போது என்ன ஆகுதுன்னா, அவர் வழங்கிடக்கூடிய நற்பலன்களில் கொஞ்சம் தடை ஏற்படும். பூமி சம்பந்தமாக சில பிரச்சனைகள் இழுபறியாக இருக்கும். நினைத்தது வேலைகளை உடனே நடத்தி கொள்ள முடியாது. ஒரு விற்க வேண்டிய இடத்தை விற்க முடியாமல் போகும், வாங்க நினைத்த இடத்தை வாங்க முடியாமல் போகும். ஒரு இழுபறி என்பது நிச்சயமாக இருக்கும். செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில் மறைவதால் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க, அவசரம் வேண்டாம். நல்ல நேரம் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்துக்கொண்டு கொஞ்சம் கவனமாக, நிதானமாக, பொறுமையாக செயல்படுவதால் எந்த விதமான சங்கடங்களும் உங்களை நெருங்காமல் போகும். இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் இடத்தில் சந்திரபவன் சந்திரிக்கிறார். குடும்பத்தினருடன் கொஞ்சம் வெளியில போகலாம், ஆலயங்களுக்கு போகலாம், இல்லை குடும்பத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றலாம். திங்கட்கிழமை தொடங்கி புதன்கிழமை மதியம் வரையில் 3ஆம் இடத்தில் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். நீங்க தைரியமாக சில முயற்சிகளை மேற்கொள்ளலாம். திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் வரையில். புதன்கிழமை மதியம் தொடங்கி வெள்ளிக்கிழமை மாலை வரையில் 4ஆம் இடத்தில் சந்திர பகவான். உழைப்பு அதிகரிக்கும், வெளியூர் பயணம் ஏற்படும், கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. உடல்நிலையில் சோர்வு ஏற்படலாம், ஆனால் வெற்றி கிடைக்கும். வெள்ளிக்கிழமை மாலை தொடங்கி சனிக்கிழமை வரையில் 5ஆம் இடத்தில். இந்த வாரம் என்பது உங்களுக்கு யோகமான வாரமாகத்தான் இருக்க போகுது. குரு பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். தனுசு ராசி நண்பர்களே, நிறைய போராட்டங்களை பார்த்துட்டீங்க, எல்லாமே கடந்து வந்தாச்சு. இனி சந்திப்பதற்கு எதுவும் இல்லை, அந்த அளவிற்கு வாழ்க்கையை நகர்த்திட்டு வரீங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல நேரமோ இல்லை பாதகமான நேரமோ ஒரே நிலையானதாக எப்பவுமே இருக்காது. இந்த நேரம் போயிட்டு அந்த நேரம் வரும், அந்த நேரம் போயிட்டு இந்த நேரம் வரும். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க்கையில் நிறைய பாடத்தை கற்றுக்கிறதுக்காக கிரகங்கள் நமக்கு எதிர்மறையான பலன்களை கொடுப்பதே. நாம் யாரை நம்பணும், எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்காகத்தான் கிரகங்கள் நமக்கு எதிர்மறையான பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஒரு நல்ல விஷயம் என்ன போயிட்டு இருக்குன்னா, சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்காருங்க. இது மட்டும்தான் இப்போ ஒரு நல்ல தகவல் உங்களுக்குன்னா, சனி பகவான் 3ஆம் இடத்துல. அப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், நீங்க என்ன முயற்சிகள் எடுத்தாலும் இத்தனை நாட்களும் நிறைவேறாமல் இருந்த வேலைகள் எல்லாமே, இழுபறியாக இருந்த வேலைகள் எல்லாமே இப்பொழுது வெற்றி அடையும். நீங்க எந்த அளவிற்கு முயற்சிகள் எடுக்கிறீர்களோ அந்த அளவிற்கு ஆதாயமும் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் உண்மை, இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த நேரத்தில் செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அந்த 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற செவ்வாய் பகவானின் பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நேரம் கிடைக்கும். அப்போ கொஞ்சம் வேகமா செயல்படுவீங்க. என்ன பின்விளைவுகள் பத்திலாம் யோசிக்கிறதே இல்லை, எடுத்தோம் கவிழ்த்தோம் என்ற ஒரு வேகம் உங்ககிட்ட இருக்கும். நல்லவங்களா தெரியாது, கெட்டவங்களா தெரியாது, எல்லாரையுமே நம்புவீங்க. யாராவது வேலையை உங்களுக்கு கொடுத்தா அதையும் நீங்க செய்வீங்க. இந்த நேரத்தில் அதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. நட்பு வட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புதிய நண்பர்களை கொஞ்சம் ஒதுக்கி வைப்பது நன்மையாக இருக்கும். ஏன்னா ஒரு 4ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, அது சுகஸ்தானம். அப்பவே பல முறை உங்களுக்கு சொல்லிட்டு வரேன், 4ல் ராகு இருக்காரு, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க, யாரையும் நம்பாதீங்க. உங்களை தவறான பாதைக்கு அழைத்து செல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு சொல்லிட்டு இருந்தேன். இன்னும் கொஞ்சம் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடைபெற போகுது. அந்த காலகட்டத்திற்கு பிறகு இந்த ராகுவால் ஏற்பட்ட பாதிப்புகள், ஏற்பட்டு கொண்டிருக்கும் பாதிப்புகள் எல்லாம் விலக ஆரம்பிச்சிடும். அவரும் 3ஆம் இடத்துக்கு வரப்போறாரு, அதனால கொஞ்சம் நாள் தான் சரியாயிடும். இந்த வாரத்துல சூரியன் 4ஆம் இடத்துல கொஞ்சம் வேலை பளு இருக்கும் உங்களுக்கு. அது யாராக இருந்தாலும் சரி, அரசு பணியில் இருந்தாலும் சரி, வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, கலைஞர்களாக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் வேலை பளு, அலைச்சல் என்பது அதிகபட்சமாகவே இருக்கும். இதை செய்ய முடியல, அதை செய்ய முடியல என்ற நெருக்கடி இருக்கும். குடும்பத்திலும் ஒரு நிம்மதியான நிலை என்பது இந்த நேரத்தில் இல்லாமல் போகும். இது சூரியனும் ராகுவும் உங்களுக்கு கொடுக்கின்ற பலன்களாக இருக்கும். அதே நேரத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு.
அவர் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது உங்களுக்கு நோய் நொடிகளை உண்டாக்கும், எதிர்ப்புகளை உண்டாக்கும் என்றாலும் அவருடைய பார்வை ஜீவனஸ்தானத்துக்கு கிடைக்குது. அப்போ தொழில் செய்து வருகின்ற தொழில் முன்னேற்றம் அடையும். உத்தியோகத்தில் ஏதாகிலும் பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் இல்லாமல் போகும். உங்களுடைய செல்வாக்கு பணிபுரியும் இடத்தில் உயரக்கூடும். விரயஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை, அப்ப சுப செலவுகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. 2ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். என்னதான் நெருக்கடி வந்தாலும் குடும்பத்திற்குள் அதை சமாளித்திடக்கூடிய சக்தின்னு குரு பகவான் உண்டாக்குவார். பணவரவு என்பது இருக்க செய்யும். புதிய முயற்சிகள் வெற்றி அடையும். இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா சந்திர பகவான் ஞாயிற்றுக்கிழமை உங்கள் ஜென்ம ராசிக்குள் சந்திரிக்கிறார். வெளியூர் பயணம் சந்தோஷத்தை கொடுக்கும். ஆலய வழிபாடு சந்தோஷத்தை கொடுக்கும். குடும்பத்து நண்பர்களுடைய உறவினருடைய வருகை உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை மதியம் வரையில் 2ஆம் இடத்தில் சந்திர பகவான். குடும்பத்திற்காக முயற்சிகள், வாழ்க்கைக்காக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். புதன்கிழமை மதியம் தொடங்கி வெள்ளிக்கிழமை மாலை வரையில் 3ஆம் இடத்தில் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வெள்ளிக்கிழமை மாலை தொடங்கி சனிக்கிழமை வரை 4ஆம் இடத்துல. பொதுவா இந்த வாரம் சந்திர பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. பணவரவு இருக்கும். எடுக்கிற வேலையெல்லாம் நடந்தேறும். முயற்சிகள் வெற்றியாகும். குரு பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மகர ராசி நண்பர்களே, உங்களுக்கு பொதுவாகவே இது ஒரு யோக காலம் தாங்க. இப்போ யோக காலம். கிரகங்கள் நல்லாவே இருக்காங்க. இப்போ அவங்க சஞ்சாரம் எல்லாம் சாதகமாக இருக்கு. இந்த காலகட்டத்துல, குறிப்பா இந்த வாரத்துல நீங்க ஏதாவது முயற்சிகள் எடுத்தால் அது வெற்றியாகும். இன்னும் போக போக பாத்தீங்கன்னா கிரக பயிற்சிகள் இருக்கு. இப்பொழுது கிடைத்து கொண்டிருக்கின்ற நல்ல பலன்களில் அப்பொழுது மாற்றம் ஏற்படும். இந்த காலம் உங்களுக்கு ஏற்ற காலம், ஆதாயமான காலம், நீங்கள் நினைப்பது நடந்தேறும் காலம் என்பதை புரிந்து கொண்டு விரைவாக செயல்பட்டால் எதிர்காலத்திற்குரிய யோக பலன்களை இப்பொழுதே உங்களை தக்க வைத்துக் கொள்ள முடியும். என்ன காரணம்னா, இப்ப பாருங்க, சூரியன் 3ஆம் இடத்துல, ராகு 3ஆம் இடத்துல, செவ்வாய் 6ஆம் இடத்துல, குரு 5ஆம் இடத்துல, இந்த 4 கிரகங்களும் அவர்களுடைய காரகத்தை உங்களுக்கு வழங்குவார்கள். குரு பகவானின் பார்வையும் உங்களுடைய ராசிக்கு கிடைக்குது. அப்ப என்ன ஆகுன்னா, எடுக்கின்ற முயற்சி எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சி உங்களுக்கு லாபம் தரும். வியாபாரத்தில் தடைப்பட்டிருந்த நிலையெல்லாம் இப்ப மாற்றம் அடையும். புதிய தொழில் தொடங்குகின்ற முயற்சி, செய்து வருகின்ற தொழிலை விரிவு செய்கின்ற முயற்சி, புதிய இடம் வாங்குகின்ற முயற்சி, புதிய கடை திறக்கின்ற முயற்சி, எல்லாவற்றிலும் ஆதாயம் ஏற்படும். இந்த வம்பு வழக்கு போட்டி என்றிருந்த நிலையெல்லாம் மாறும். இழுபறியாக இருந்த வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமாகும். அரசு வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகமான பலன்கள் ஏற்படும். எல்லாத்துக்கும் மேல குரு பகவான் 5ஆம் இடத்தை சஞ்சரிக்கிறார். அவருடைய பார்வை ராசிக்கு கிடைக்குது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கு. பிள்ளைகளுடைய நிலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உயர்வாகவே இருக்கு. நீங்க அவங்கள பார்த்து பெருமைப்படுவீங்க. அதற்குரிய நிலையினை 5ஆம் இடத்து குரு வழங்கி கொண்டிருக்கிறார். இதுதான் ஒரு வட்டம் என்பது இதுதான். நாளையே மே மாதம் 11ஆம் தேதி அவர் 6ஆம் இடத்துக்கு போவார். இப்பொழுது இருப்பது போல அந்த பலன் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்காது. ஆனா இந்த காலம் என்பது உங்களுக்கு ஒரு அற்புதமான காலம். குடும்பத்தில் சுபிட்சம் இருக்கும். பிள்ளைகள் நிலையில் முன்னேற்றம் இருக்கும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். பெரியோரின் ஆசீர்வாதம் கிடைக்கும். உறவினர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைதான். இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் சனி பகவானுடைய பார்வை 8ஆம் இடத்துக்கு வருது. அதே நேரத்துல செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தை சஞ்சரிக்கிறார். அஷ்டமஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார். அதனால் உடல்நிலையில் கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும். அதே நேரத்தில் 6ஆம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் என்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் உடல்நிலையில் அதற்குரிய நிவாரணம் கிடைக்கும். மருத்துவத்தால் உங்களுடைய நோய் நொடிகள் விலக ஆரம்பிக்கும். அதுவும் ஒரு யோகமான பலன்கள் தான். கேது பகவான் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அந்த இடத்திற்கு குரு பகவானின் பார்வையும் உண்டாகிறது. 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கும் குரு பகவானின் பார்வை உண்டாகிறது. ஒரு புதிய வீடு கட்டுகின்ற முயற்சி, புதிய இடத்தை வாங்கி அதை விரிவுபடுத்துகின்ற முயற்சி, எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். வெளியூரில் சென்று தொழிலை விரிவு செய்கின்ற முயற்சி, அதிலும் ஆதாயம் கிடைக்கும். தொழில் செய்து வருகின்ற தொழிலில் ஆதாயம் மிக அதிகபட்சமாகவே இருக்கும். 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் நட்பு வட்டம் அதிகரிக்கும். இவை எல்லாமே பார்த்தீங்கன்னா சுருக்கமா சொன்னா இந்த காலகட்டம் தான். இந்த காலகட்டத்தை மிக சரியாக நீங்க பயன்படுத்திக்கணும்.
சித்திரை மாதம் வருகின்ற போது சூரியன் 4ஆம் இடத்துக்கு போயிடுவார். இப்பொழுது இருக்கிற நிலை இருக்காது. மே மாதம் 26ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி. அப்ப ராகு 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். இந்த நிலையும் மாறும். சித்திரை மாதம் செவ்வாய் பகவான் இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கின்ற பலன்கள் மாற்றம் ஏற்படும். அவர் 7ஆம் இடத்துக்கு போயிடுவார். அதனால இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு சரியான நேரமாக இந்த நேரம் இருப்பதால் இந்த நேரத்தில் என்னென்ன காரியங்களை முன்னெடுக்க வேண்டுமோ, எதையெல்லாம் செய்து கொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொள்வது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு செலவுகள் காத்து கொண்டிருக்கிறது. ஒரு சிலருக்கு வெளியூர் பயணம் கூட ஏற்படும். திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் வரையில் ஜென்ம ராசிக்குள் சந்திரன் சந்திருக்கிறார். மனம் குழப்பம் இருக்கும். தெளிவாக செயல்படுங்கள், நிச்சயமாக இதில் வெற்றி கிடைக்கும். புதன்கிழமை மதியம் தொடங்கி வெள்ளிக்கிழமை மாலை வரையில் 2ஆம் இடத்தில் வரவு நிச்சயமாக இருக்கிறது உங்களுக்கு. வெள்ளிக்கிழமை மாலை தொடங்கி சனிக்கிழமை வரையில் 3ஆம் இடத்தில் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். நவகிரகத்தை வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கும்பராசி நண்பர்களே, வாழ்க்கையின் பாதையில் இப்ப நீங்க போயிட்டு இருக்கீங்க. நிறையவே சங்கடங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் எல்லாவற்றையும் சமாளித்திடக்கூடிய சக்தியும் உங்களிடம் இருக்கும். ஒரே ஒரு நல்ல தகவல் மட்டும் இருக்கு. என்னன்னா, கேது பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்றாரு. 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம். உங்களுடைய செல்வாக்கையும் அந்தஸ்தையும் புகழையும் மறைய வைத்திடக்கூடிய அளவிற்கு ஒரு சிலர் சதி புரிந்து கொண்டிருப்பார்கள். அது உங்களிடம் பழகி கொண்டிருப்பவர்களும் சரி, எட்டி இருப்பவர்களும் சரி, எப்படி உங்களை வீழ்த்த வேண்டும் என்று திட்டமிட்டுக் கொண்டிருப்பார்கள். இந்த நேரத்துல அந்த முயற்சிகளை முறியடிக்கின்ற வகையில் குரு பகவானின் பார்வை 8ஆம் இடத்துக்கு உண்டாகுது. இப்போ இந்த வாரம் இருக்கின்ற நெருக்கடி பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் உங்களுக்கு இல்லாமலே போயிடும். தெளிவாக சொல்றேன், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ராகுக்கு அது பெயர்ச்சி இருக்கு. சித்திரை மாதம் சூரிய பகவான் 3ஆம் இடத்துக்கு வந்துடுவாரு. நிறைய உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஒரு வாரம் கொஞ்சம் சிரமப்பட்டு நிதானமா செயல்படுங்க. உங்களை யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது. 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம் கூட. உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்பட்டாலும் குரு பகவானின் பார்வை அந்த இடத்திற்கு கிடைப்பதால் அவற்றிலிருந்து உங்களுக்கு மாற்றம் உண்டாகும், நிவாரணம் கிடைக்கும். ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினால் செய்து வருகின்ற தொழிலில் முன்னேற்றமான நிலை இருக்கும். அதை யாராலும் தடுத்து விட முடியாது. கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும், தொழிலை விரிவு பண்ணுவீங்க, அதுக்காக முயற்சிகள் மேற்கொள்வீங்க, கொஞ்சம் உழைப்பு அதிகரிக்கும், எல்லாமே இருக்கும். 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கும் குரு பகவானின் பார்வை இருக்கு. ஒரு புதுசா இடம் வாங்கலாம், குடும்பத்திற்காக செலவுகள் செய்யலாம், இல்லை உங்களுடைய தேவைகளுக்காக வியாபாரத்தை விரிவு செய்வதற்காக செலவுகள் செய்யலாம். செலவுகளும் சுப செலவுகளாக இருக்குமே ஒழிய உங்களுக்கு பாதகமான செலவாக இருக்காது. இந்த நேரத்தில் சூரியன் 2ஆம் இடத்தில், ராகு 2ஆம் இடத்தில். கொஞ்சம் வார்த்தைகளின் நிதானமாக இருங்க. முடிந்தவரை குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது என்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். குடும்பஸ்தானத்துல ராகு சூரியன், குடும்பத்துக்குள்ள குழப்பங்கள் ஏற்படலாம், அதை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். வார்த்தைகளின் நிதானம் வேண்டும். ஜென்ம ராசிக்குள் சனி பகவான் சஞ்சரித்து 3ஆம் இடத்தை பார்ப்பதால் முயற்சி என்பது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியாகும். துணிச்சல் இருக்கும், தைரியம் இருக்கும், வேகமாக செயல்படுவீங்க. 7ஆம் இடத்தையும் சனி பார்க்கிறாரு. அப்போ கணவன் மனைவிக்குள் சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மனைவியின் உடல்நிலையில், கணவனின் உடல்நிலையில் கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் அதற்கு நிவாரணம் உண்டு. செவ்வாய் 5ஆம் இடத்தை சந்திரிக்கிறார். பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவருடைய முன்னேற்றத்திற்குரிய வழிகளை இப்பொழுது நீங்க அமைச்சு கொடுக்கணும். இந்த வாரம் என்பது உங்களுக்கு நிதானமாக செயல்பட வேண்டிய வாரம். இந்த வாரத்துல ஞாயிற்றுக்கிழமை சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் சந்திரிக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை வரவிற்குரிய நாளாக, சந்தோஷத்திற்குரிய நாளாக உங்களுக்கு இருக்கும். திங்கட்கிழமை தொடங்கி புதன்கிழமை மதியம் வரையில் விரயஸ்தானத்தில் சந்திரிக்கிறார். செலவுகள் ஏதாக்கிலும் ஒரு வகையில் ஏற்பட்டுவிடும். கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்தாக வேண்டும், அல்லது எதற்காக செலவு செய்ய வேண்டும். பணப்புழக்கத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க. வரவு செலவில் கவனமா இருங்க. திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் வரையில். புதன்கிழமை மதியம் தொடங்கி வெள்ளிக்கிழமை வரையில் ஜென்ம ராசிக்குள் சந்திரிப்பதால் இந்த குழப்பங்கள் இல்லாமல் விரைய செலவுகள் கட்டுப்படும். வெள்ளிக்கிழமை மாலை தொடங்கி சனிக்கிழமை வரையில் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். வரவு என்பது உறுதியாக இருக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். இந்த காலகட்டத்தில் சனீஸ்வரனையும் பைரவரையும் வணங்கி வழிபட்டு வருவதால் நெருக்கடிகள் இல்லாமல் போகும். நினைப்பது நடந்தேறும். மீனராசி நண்பர்களே,
இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் சுமாரான வாரமா தான் இருக்கும். நிறைய அலைச்சல் இருக்குங்க. ஜென்ம ராசிக்குள்ள பார்த்தீங்கன்னா, சூரியன் இருக்காரு, ராகு இருக்காரு. அப்ப பார்த்தீங்கன்னா, வேலை நிமித்தமாக ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓய்வே இருக்காது. உறங்க நிலை வந்தாலும் அதற்கு வாய்ப்பில்லாமல் போகும். ஏதாகிலும் ஒரு சங்கடம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். உடல்நிலையிலும் பார்த்தீங்கன்னா, ஒரு நேரம் இருப்பது போல மறுநேரம் நமக்கு இல்லாம போகும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். புதிய நண்பர்கள் விஷயத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா ஜென்ம ராசிக்குள்ள ராகு இருக்காரு, 7ஆம் இடத்துல கேது. இந்த 2 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா, குடும்ப உறவிற்குள் ஒரு பிணக்கினை ஏற்படுத்தக்கூடிய நிலையினை இவர்கள் இருவருமே ஏற்படுத்துவார். 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற கேது நட்புகள் என்ற போர்வையில் கொஞ்சம் பிரச்சனைகளை உங்களுக்கு கொண்டு வருவாங்க. குடும்பத்தில் ஒரு நிம்மதியற்ற நிலை இருக்கும். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற ராகு உங்களுடைய ஆசைகளை அதிகரிப்பார். அதன் காரணமாக உங்களுடைய தேடல்கள் வேற பாதையில் போவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். பொதுவா ராகு எப்பொழுதெல்லாம் ராசிக்குள் சஞ்சரிக்கிறாரோ அப்பொழுது ஆசைகள் என்பது பார்த்தீங்கன்னா, ஒன்று பணம் மீது ஆசை இருக்கலாம், புகழ் மீது ஆசை இருக்கலாம், அல்லது வேறு விதமான சந்தோஷத்தின் மீது ஆசை இருக்கலாம். பொதுவாக ஆசைகளை அதிகரித்திடக்கூடியவர் ராகு பகவான். அவர் ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற போது தவறான வழிகளில் கூட செல்ல வேண்டிய நிலை ஒரு சிலருக்கு ஏற்பட்டுவிடும். இதை நீங்கள் புரிந்து கொண்டால் போதும் என்பதுதான் என்னுடைய தகவல். இந்த நேரத்தில் சனி பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் விரயஸ்தானத்துல. பொதுவா மருத்துவ செலவுகள் ஏற்படும் என்பது பொதுவான விதி. அவருடைய பார்வைன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு அவருடைய 3ஆம் பார்வை. அதுவே கொஞ்சம் குடும்பத்திற்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைதான். அதற்கும் மேல பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு பார்த்தீங்கன்னா சனி பகவானின் பார்வை. ஒரு பக்கம் நோயை கொடுப்பார், மறுபக்கம் நோயை விரட்டுவதற்கு என்ன வழி இருக்கோ அந்த வழியையும் அவரே செய்வார். ஒரு பக்கம் எதிரிகளை ஏற்படுத்துவார், மறுபக்கம் எதிரிகளை இல்லாமல் செய்யக்கூடிய நிலையிலும் சனி பகவானே செய்வார். உடலில் ஆரோக்கியம் ஏற்படும், போட்டிகள் விலகும், எதிர்ப்புகள் விலகும், வழக்குகள் சாதகமாகும். எல்லா விதமான நிலைகளையும் 12ஆம் இடத்து சனியே உங்களுக்கு ஏற்படுத்துவார். அடுத்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்து பாக்கியஸ்தானத்துக்கு சனி பகவான் பார்வை. இந்த காலகட்டத்தில் மீன ராசினருக்கு தந்தையின் உடல்நிலையில் மட்டும்தான் பாதிப்பு ஏற்படும். தந்தையை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். வயதானவர்களை கவனிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல, குடும்பாதிபதி உங்களுக்கு அவர் தான். அப்போ உடல்நிலையில் ஏதேனும் சங்கடங்கள் எப்படியாவது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய சுக தேடலில் கொஞ்சம் நெருக்கடிகள் ஏற்படும். 4ஆம் இடம் சுகஸ்தானம், அங்க போய் செவ்வாய் அமர்கிறார். ஆசைகளை முடிந்தவரை கட்டுப்படுத்திக் கொள்வது மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் உங்களை பாதுகாக்கின்ற நிலையாக இருக்கும். செவ்வாய் 4ஆம் இடத்துல, படுக்கை ஸ்தானமான 12ஆம் இடத்தில் சனி பகவான், ஜென்ம ராசிக்குள் ராகு, 7ஆம் இடத்தில் கேது என்பதெல்லாம் எதிர்மறையான பலன்களை, வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட பலன்களை கொடுத்திடக்கூடிய இடங்களாகும். அந்த நிலைக்குள் நீங்கள் சென்று விட்டால் அதில் உங்களுக்கு சங்கடங்கள் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. குரு பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அந்த 3ஆம் இட குரு பார்த்தீங்கன்னா உங்களை தனித்து விடக்கூடிய நிலையினை ஏற்படுத்துவார். உறவுகள் இருந்திருக்கலாம், நண்பர்கள் இருந்திருக்கலாம், எல்லாருமே பார்த்து பார்த்து உங்களை நகர்ந்து போயிட்டே இருப்பாங்க. அப்ப உங்களுக்கென்று யார் இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு ஒரு கேள்வியா இருக்கும். இந்த கேள்வியினை 3ஆம் இடத்து குரு ஏற்படுத்துவார். இருந்தாலும் குருவின் பார்வை 7ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் கிடைப்பதால் குடும்பத்திற்குள் ஒரு நிம்மதியினைய குரு பகவான் வழங்கி கொண்டிருப்பார். 9ஆம் இடம், ஒரு புதிய வீடு வாங்குவீங்க, புதிய இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, வெளியூர்ல தொழில் தொடங்குவீங்க. 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். திருமணமானவர்களுக்கு ஒரு மறுமணத்திற்குரிய, திருமணமாகி வாழ்க்கை இழந்தவர்களுக்கு, வாழ்க்கை துணையை பிரிந்தவர்களுக்கு ஒரு மறுமணம் நடப்பதற்குரிய வாய்ப்புகளும் ஏற்படும். ஒரு சிலருக்கு திருமண பாக்கியமே உண்டாகும். இந்த நேரத்தில் சந்திர பகவான் ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் இடத்திலும், திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் வரையில் 11ஆம் இடத்திலும் சந்திப்பதால் புதன்கிழமை மதியம் வரையில் உங்களுக்கு யோகமாகவே இருக்கும், நன்மைகள் நடந்தேறும். புதன்கிழமை மதியம் தொடங்கி வெள்ளிக்கிழமை மாலை வரை 12ஆம் இடத்தில் சந்திப்பதால் செலவுகள் அதிகரிக்கும், உடல்நிலை சின்ன பாதிப்புகள் ஏற்படும், அலைச்சல் அதிகரிக்கும். வெள்ளிக்கிழமை மாலை தொடங்கி சனிக்கிழமை வரையில் உங்கள் ஜென்ம ராசிக்குள் சந்திப்பதால் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும். குலதெய்வ வழிபாடு என்பது உங்களை மிகவும் பாதுகாக்கும். குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.
சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.